சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். மதியம் மணி 3:30 நெருங்கிக் கொண்டிருந்த வேளை. விதவிதமான மனிதர்கள் போய்க்கினும் வந்துக்கினும் இருந்தனர். ஊரிலிருந்து வரும் கூட்டம், ஊருக்கு போற கூட்டம், விடை கொடுத்து அனுப்ப வந்த கூட்டம், போர்ட்டர்கள், போலீஸ்காரர்கள், பிச்சைக்காரர்கள், கால் டாக்ஸிக்காரர்கள்னு பல பல காரர்கள் அங்கும் இங்கும் பிஸியா திரியும் தெருநாய்க்கள் என உச்சகட்ட பரபரப்பில் ரயில் நிலையம் இயங்கிக் கொண்டிருந்தது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வாஸ்கோடகமா ரயில் நிலையம் வரை செல்லும் வாஸ்கோடகமா எக்ஸ்பிரஸ் 3 மணிக்கு முதலாம் நடைமேடையிலிருந்து புறப்படும். ட்ராலி சுட்கேஸை கையில் பிடிச்சிக்கிட்டும் பேக் பேக்கை முதுகலை மாட்டிக்கிட்டும் முதலாம் பிளாட்ஃபார்ம்குள்ள அவசரமாக ஓடாத குறையா நடந்து போனா தனுஷ். வண்டி கிளம்புறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இதை தவற விட்டானா போன தடவை மைசூர் போகிறப்போ ரிசர்வேஷன் பண்ணியிருந்த காவேரி எக்ஸ்பிரஸை கடைசி நேரத்தில் தவற விட்டுட்டு பின்னாடி கிளம்பி ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வாஷ்பேஷன் கிட்ட உக்காந்துட்டு போன மாதிரி ஆக போகுது. நல்ல வேலையா தனுஷ் அவனுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறதுக்கும் வாஸ்கோடகமா எக்ஸ்பிரஸ் நீளமாக ஹார்ன் அடித்தவாறு நகர்வதுக்கும் சரியா இருந்தது. தனுஷ் அவனோட இருக்கையில் போய் உட்கார்ந்தான். கோவாக்கு செல்றது இது 2வது தடவை. அவனுக்குன்னு ஒரு நண்பர்கள் குழு எப்போதுமே உண்டு. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு ஊருக்கு சுற்றுலா போவது வழக்கம். போன தடவை மைசூர், இந்த தடவை மறுபடியும் கோவா. எப்போதுமே தனுஷும் அவனுடைய நண்பர்களும் ஒரே நேரத்தில் தான் கிளம்புவாங்க. ஆனால் இந்த தடவை அவனுக்கு லீவ் கிடைப்பது கடைசி நேரம் வரைக்கும் ஒரு இழுப்பறியாகவே தான் இருந்தது. அவன் வேலை பார்த்து கொண்டிருப்பது மாருதி, ஹோண்டா போன்ற கார் கம்பெனிகளுக்கெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரித்து சப்ளை செய்கிற கம்பெனி. அங்கே அவன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கான். ஒவ்வொரு நாள் டார்கெட்டும் கழுத்தை பிடிப்பது போல் இருக்கும். அரை நாள் லீவ் கேட்டாலே மேனேஜர் மேலேயும் கீழேயும் பார்ப்பாரு. இந்த லட்சணத்தில் 5 நாள் லீவு வேணும்னு கேட்டால் மேனேஜர் எகிரி குதிக்காத குறையா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு தெரிஞ்ச சாம பேத தான முறை எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டான். எதுவுமே சரிப்படலை. கடைசியாக தண்டா முறையை எடுத்துட்டான். மேனேஜர் சார், நீங்கள் லீவ் சாங்ஷன் பண்ணலைன்னா நாளைக்கு நான் வரமாட்டேன், என் ரெசிக்னேஷன் லெட்டர் தான் வரும் என்று கூறினான். மேனேஜரும் கொஞ்சம் பணிந்து வந்தார். ஆனால் ஒரு மாதிரி வின் பாலிசியாக தான் அது இருந்துச்சு. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 3 நாட்கள் மட்டும் லீவ் சாங்ஷன் பண்ணுறேன். அதுவும் முந்தின நாள் தான் சாங்ஷன் செய்தார். இந்த இழுப்பறியில் அவனுடைய கேங்கு 2 நாளைக்கு முன்னாடியே அவனை விட்டுட்டு கோவாக்கு போயிடுச்சு. ரயில்வே டிக்கெட் எல்லாம் ரிசர்வேஷன் ஆயிடுச்சு. கடைசியில் தட்கல்ல டிக்கெட்டை புக் செஞ்சு அடித்து பிடிச்சு கொண்டு வண்டியில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம்தான் அப்பாடா என்று இருந்தது தனுஷுக்கு. வண்டி அரக்கோணத்தை தாண்டி இருக்கும். வண்டியில் அவ்வளவா கூட்டம் ஒன்றும் இல்லை. அவன் இருந்த இருக்கையில் இருபுறமும் அவனை தவிர வேற யாருமே இல்லை. ஹாயாக கால்களை எதிர்ப்புற இருக்கையில் போட்டுட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனோட டெலிஃபோன் மணி ஒலித்தது. அழைப்பது யார் என்று பார்த்தால் அவனுடைய நெருங்கிய நண்பன் தீபக். கோவாக்கு போன கோஷ்டியில அவனும் ஒருவன். காலை அட்டென்ட் செய்து ஹலோ என்றான். மச்சிடே, எங்கடா இருக்க? ட்ரெயினை பிடிச்சியா இல்லை விட்டுட்டியா? பிடிச்சிட்டேன்டா, ட்ரெயினில் தான் இருக்கேன். அரக்கோணத்தை தாண்டிடுச்சு. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் அப்பில் தாண்டா இருக்காங்க. என்னது, இன்னுமா? அப்படி எங்கே தாண்டா நேற்று போய் தொலைஞ்சிங்க? டெல்டின் ஷாக் கேசினோவுக்கு போனோம் மச்சி. விடிய விடிய ஒரே கொண்டாட்டம்தான். நேற்று அந்த கெசினோ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினா மச்சி. நீ மட்டும் பார்த்துருக்கணுமே, மெர்சலாயிருப்ப. எல்லாம் முடிஞ்சிட்டு ரூமுக்கு வரவே நைட்டு 2 ஆயிடுச்சு மச்சி. சரி சரி, வேற எதுவும் இல்லையே. நாளைக்கு நான் ஸ்டேஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகேடா, டேக் கேர். தனுஷுக்கு ஒரே மலைப்பாய் இருந்தது. எப்படி இன்னும் 20 மணி நேரத்தை கழிக்க போகிறேன்? இந்த வண்டி சென்ட்ரல் கோவாவில் இருக்க வாஸ்கோடகமா ரயில் நிலையத்துக்கு நாளைக்கு மதியம் 1 மணிக்கு தான் போய் சேரும். அது வரைக்கும் என்ன செய்யறது? நண்பர்கள் இருந்தாவாச்சும் அவங்க கூட அரட்டடிச்சுக்கிட்டே போகலாம். நேரம் போவதே தெரியாது. இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. கடைசி நேரத்தில் லீவ் சாங்ஷன் பண்ணிய மேனேஜரை நினைக்க எரிச்சலாக வந்தது. எல்லாம் அந்த நாசமா போன அந்த மாங்காய் மடையனால. இவ்வளவும் காலத்தில் லீவ் கொடுத்துருந்தா இந்நேரம் கோவாவில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நிச்சயம் இந்த பையனும்
ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வெற்று பயணமாக தான் இருக்க போகிறது என்று அழுத்துக்கொண்டு மறுபடியும் புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். ஆனால் அந்த பயணம் ஒரு திகில் பயணமாக இருக்க போகிறது என்பதையும், அவன் வாழ்க்கையிலேயே என்றும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் இனிமேல்தான் நடைபெற போகிறது என்பதையும் அதுவரையிலுமே தனுஷ் அறியாமல் புத்தகத்தில் மூழ்கியிருந்தான். வண்டி இப்பொழுது ஜோலார்பேட்டையை தாண்டி சென்று கொண்டிருக்க கூட்டமும் நிரம்பத் தொடங்கியது. அப்பொழுதுதான் அந்த வயோதிக பெண்மணியை பார்த்தான் தனுஷ். கையில் ஒரு கனமான பெட்டியுடன் தடுமாறியவாறு வந்து கொண்டிருந்தாள் அவள். யாரும் எழுந்து சென்று அந்த பெண்ணுக்கு உதவுவது போல் தெரியவில்லை. அவன் எழுந்து சென்று ஒரு கை கொடுத்து அந்த பெட்டியை இருக்கை கடியில் வைக்க உதவி செய்தான். அந்த பெண்ணுக்கு எப்படியும் வயது 60க்கு மேல் இருக்கும். தலைமுடி முக்கால்வாசி நிறைத்திருக்க, முகத்தில் ஏகப்பட்ட சுருக்கங்கள். ஏனோ அவள் தனுஷை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. அது கூட பரவாயில்லை. சின்னதாக ஒரு புன்னகை கூட அந்த முகத்தில் இல்லை. அவனை சட்டையே செய்யாமல் அவன் இருக்கைக்கு எதிர்ப்புறமாக உட்கார்ந்து மௌனமாக இருந்தாள். தனுஷுக்கு அந்த பெண் சற்று விசித்திரமாக தெரிந்தாள். சிலர் குணமே இப்படித்தான் இருக்கும் போல என்று நினைத்தவாறு வேலையில் வேடிக்கை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து அவனுக்கு ஏதோ குறுகுறுத்தது. திரும்பி அந்த பெண்ணை பார்த்தான். அவள் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்ப்பதை கவனித்தவுடன் சட்டென்று அவள் பார்வை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். தனுஷ் மறுபடியும் வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினான். இப்பொழுது அந்த பெண் மறுபடியும் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மறுபடியும் அவளை நோக்கி திரும்ப அவள் மறுபடியும் பார்வையை வேறு பக்கமாக திரும்பி கொண்டாள். அவனுக்கு ஒரு பக்கம் வெட்கமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. எல்லாம் நேரம். இளம் பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, சைட் அடிச்சுட்டு இருக்கலாம். இந்த கிழவியை என்னத்தை சைட் அடிப்பது? அழுத்தவாறு மறுபடியும் புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினான். அரை மணி நேரம் கழித்திருக்கும். அவனுக்கு கால் மறுத்து போவது போல் இருந்தது. எழுந்து போய் டாய்லெட்டுக்கு சென்று வரலாம் என்று நினைத்தவாறு எழுந்தான். ஏதோ ஒன்றால் உந்தப்பட்டு எதிரே இருந்த பெண்ணை உற்று பார்த்தான். அந்த வினாடி அவன் இதயம் பேரதிர்ச்சிக்கு உள்ளானது. எதிரே இருந்த பெண் இப்பொழுது பார்ப்பதற்கு முதியவள் போல் இருக்கவில்லை. மாறாக அழகான இளம் பெண்ணாக மாறி காட்சியளித்தாள். தனுஷ் அவனை பார்ப்பதைக் கண்டு அவனையே பார்த்தவாறு புன்னகை செய்தாள். அந்த மனோகரமான புன்னகையிலிருந்து அவனால் நகரக்கூட முடியவில்லை. சில வினாடிகள் கழித்து அந்த பெண் சட்டென்று அவள் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அதன் பின்புதான் அவனால் நகரவே முடிந்தது. அவ்வளவு நேரமும் அவளின் நோக்கு வர்ம வசியத்தில் இருந்தது போல் தோன்றியது. தடுமாறியவாறு கம்பார்ட்மெண்ட் டாய்லெட்டை நோக்கி நடந்தான். யார் இந்த விசித்திரமான பெண்? எப்படி கிழவியா காட்சியளித்தவள் அரை மணி நேரத்துல அழகியா மாறினா? நான் ஏதாவது கனவு காண்றேனா? ஒருவேளை சித்த பிரம்மையோ? மூளை குழம்புவது போல் இருந்தது. நெஞ்சு படபடப்பாக இருந்தது. வாஷ்பேஷன் அருகில் இருந்த குழாயை திருகி தண்ணீரை கையில் அள்ளி முகத்தில் சலார் என்றடித்தான். ஆழ்ந்து பெருமூச்சு விட்டான். படபடப்பு குறைந்தது. சற்று யோசித்தான். இதற்கு லாஜிக்கான பதில் ஒன்றுதான் இருக்க வேண்டும். நான் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன். நடுவில் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் அந்த கிழவி இறங்கி போயிருப்பா. அதே ஸ்டேஷனில் இந்த இளம் பெண் ஏறியிருப்பா. இதை தவிர வேறொன்றும் இருக்க முடியாது. அனாவசியமாக பயப்படுறேன். அவனுக்கு தன் இருக்கைக்கு போகவே பயமாகத்தான் இருந்தது. மறுபடியும் ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு தன் தடுமாறும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு தன் இருக்கைக்கு வந்து உட்கார்ந்தான். அந்த பெண்ணை பார்க்கவே கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்தவாறு புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனால் முடியவில்லை. ஏதோ வசியத்தால் கட்டுப்பட்டவன் போல் நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்தான். அவ்வளவு நேரமும் அந்த பெண் அவனையே தான் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். தனுஷ் அந்த பார்வையின் வசியத்திலிருந்து விடுபட போராடினான். முடியவில்லை. மெல்ல மெல்ல சுற்றுப்புறமும் அவனது பார்வையிலிருந்து மங்கத் தொடங்கியது. எந்த ஓசையும் கேட்கவில்லை. அந்த பெண் அவனை அந்த பார்வையினாலேயே வேறேதோ ஒரு உலகத்திற்கு இழுத்து போவது போல் இருந்தது. ஏதோ ஒரு நீண்ட குகைக்குள் அவன் போய்க் கொண்டிருப்பதை போல் உணர்ந்தான். அந்த குகையின் எல்லையில் அந்த பெண்ணின் முகம் மட்டும்தான் தெரிந்தது. பிறகு அந்த முகமும் குறுகி குறுகி இறுதியில் அந்த பெண்ணின் கண்கள் பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. அந்த கண்களின் கருவிழி மெல்ல மெல்ல இரத்த சிவப்பாக மாறத் தொடங்கியது. தனுஷுக்கு கனவில் நடப்பது போல் இருந்தது. ஏதோ ஒரு ஊரில் உள்ள பரபரப்பான இருவழிச்சாலை ஒன்றில் தனியாக நின்றிருந்தான்.
அவன் இரு பக்கமும் வாகனங்கள் வேக வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு வெளிச்ச புள்ளிகளுடன் ஏதோ ஒன்று வேகமாக வந்து அவனை அப்படியே விழுங்குவது போல் இருந்தது. தொடர்ந்து இரத்தத்தையே உறைய வைக்கும் ஆ ஆ ஆ என்று அலறல். திடுக்கிட்டு எழுந்தான் தனுஷ். யாரோ ஒருவர் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தார். சார், எனக்கு மிடில் பர்த்து, கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா. தனுஷ் அறக்க பறக்க எழுந்து உட்கார்ந்து சற்று முற்றும் தேடினான். அந்த பெண்ணை காணவில்லை. அவனை எழுப்பியவரிடம் கேட்டான். இங்க எதிரில் ஒரு லேடி இருந்தாங்களே, பார்த்தீங்களா? அப்படி யாரும் இங்க வரலையே என்றவாறு அவனை ஒரு மாதிரியாக பார்த்தார். அவன் ஒரு கணம் குழம்பினான். ஒருவேளை இதுவும் கனவா? மிடில் பர்த் தயார் செய்து கொடுத்த பின் தன் லோவர் பர்த்தில் படுத்தவாறு யோசிக்க தொடங்கினான். டாய்லெட்டுக்கு செல்ல வேண்டும் போல் இருந்தது. எழுந்து சென்றான். டாய்லெட்டுக்கு வெளியில் இருந்த கண்ணாடியில் முகம் பார்த்தான். முகம் சற்று வெளுத்து போய் காணப்பட்டது. குழாயை திருகி தண்ணீரை கையில் ஏந்தி முகத்தில் அடித்துவிட்டு நிமிர்ந்தான். திடுக்கிட்டான். கண்ணாடியில் தெளிந்த அவனது முகம் மெல்ல உருமாறி இப்பொழுது அந்த பெண்ணின் முகம் தெரிந்தது. அவனை பார்த்து சிரித்தான். சிரிக்கும் போது இரத்தக்கரையுடன் நீண்ட கடவாய்ப்பற்கள் தெரிந்தது. பதறி அடித்த அவன் அவசரமாய் திரும்பினான். தனுஷின் கருத்தை யாரோ பிடித்து நெரிப்பது போல் இருந்தது. என்னை விடு, என்னை விடு என்று அலறியவாறு அந்த கைகளிடமிருந்து போராடியவன் நிலை தடுமாறி அப்படியே அம்மா என்று அலறியவாறு தரையில் விழுந்தான். என்னாச்சு, என்னாச்சு? யார் கத்துனா? லைட்டை போடுங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் சற்று பரபரப்பானது. யாரோ லைட்டை போட்டார்கள். தனுஷ் படுக்கையிலிருந்து விழுந்து கிடந்தான். தடுமாறியவாறு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தான். என்ன தம்பி, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? யாரோ ஒரு பெரியவர் கேட்டார். இல்ல இல்ல. அவனுக்கு சற்று வெக்கமாகவும் தர்மசங்கடமாகவும் இருந்தது. சரிப்பா, பார்த்து படு. கந்த சஷ்டி கவசம் தெரிஞ்சா மனசுக்குள்ள சொல்லு, எதுவும் கிட்ட வராது. எல்லாம் போங்கப்பா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்றவாறு அந்த பெரியவர் நகர்ந்தார். மறுபடியும் அந்த கம்பார்ட்மெண்டில் லைட் அணைக்கப்பட்டு நிசப்தத்தில் ஆழ்ந்தது. தனுஷ் ஜன்னல் வழியாக பார்த்தான். நிலவில்லாத இருண்ட வானம் தெரிந்தது. வண்டி தும்கூரை தாண்டி ஏதோ ஒரு காட்டிற்குள் படுவேகத்தில் செல்ல ஆரம்பித்திருந்தது. அவனுக்கு மறுபடியும் உறங்குவதற்கு பயமாக இருந்தது. மறுபடியும் அந்த கனவு வந்தால்? யார் அந்த பொண்ணு? ஏன் என்ன துரத்துகிறா? அவ என்ன பேயா இல்ல சூனியக்காரியா இருக்குமோ? இல்ல, எல்லாமே கனவுதானா? மறுபடியும் தூங்கவே கூடாது என்று நினைத்தவாறு கொட்டை கொட்டையாக முழித்து கொண்டிருந்தான். விடிய காலையில் தன்னை அறியாமல் ஆழ்ந்து உறங்கிவிட்டான். மறுநாள் அவன் கண் விழித்த போது விடிந்து வெகு நேரம் ஆயிருந்தது. வண்டி கோவாவின் எல்லைக்குள் நுழைய ஆரம்பித்தது. கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த பெரும்பாலானோர் இறங்கிவிட்டனர். அவன் அவசர அவசரமாய் எழுந்து முகம் கழுவிவிட்டு கம்பார்ட்மெண்ட்டின் கதவுக்கு அருகே நின்றான். கோவாவின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். நேற்று நிகழ்ந்தது வெறும் கனவாத்தான் இருக்கும். இப்போது நேற்று இருந்த அளவுக்கு திகில் இல்லை. மனசு கூட கொஞ்சம் லேசான மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னும் ஏன் ஏதோ நடக்க போற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு கேட்டுக்கொண்டே இருக்கு. தனுஷ் தன் கவனத்தை மறுபடியும் வெளியில் தெரியும் காட்சிகளில் செலுத்த தொடங்கினான். கோவாவின் அழகான தெற்கு கடற்கரை கண்ணில் பட ஆரம்பித்தது. இன்னும் 10 நிமிடத்தில் கோவா வந்துவிடும். தன் இருக்கைக்கு சென்று தன் பொருட்களை பேக் செய்து கொண்டிருந்தான். வண்டி வாஸ்கோடகமா ரயில் நிலையத்தை அடைந்த போது மணி மதியம் 1 மணியை தாண்டியிருந்தது. தனுஷ் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்து தீபக்கை செல்லில் அழைத்தான். மச்சி, ஸ்டேஷன் வந்துட்டியா? நீ என்ன பண்ற? ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு இங்க கண்ட்ரோலியமுக்கு வந்துரு. போன தடவை ஸ்டே பண்ணமே அதே ஹோட்டல் தான் மச்சி. ஷட்டில் பஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத, லேட் ஆயிடும், ஓகேவா? சரி சரி, சுரத்தம் இல்லாமல் கூறினான். என்ன மச்சி இதெல்லாம் இருக்க? ஹேங் ஓவரா? வெறுப்பேத்தாதடா, கொலை வெறியில் இருக்கேன். சரி சரி, கோச்சுக்காத, சீக்கிரம் வந்துரு. இன்னைக்கு நாமெல்லாம் சேர்ந்து டைடல் பார்க் போயிட்டு அப்படியே டெல்டின் ராயல் கெசினோக்கு போகலாம் மச்சி, ஓகேவா? என்றவாறு அழைப்பை துண்டித்தான். அருகில் நின்றிருந்த ஒரு டாக்ஸியை பிடித்து கண்ட்ரோலியம் பகுதியில் உள்ள அந்த ஹோட்டலின் பெயரை கூறினான். டாக்ஸி அவன் சொன்ன இடத்தில் விட்டு விட்டு சென்றது.
அந்த ஹோட்டல் அவன் இருந்த இடத்திற்கு எதிர்ப்புறமாய் இருந்தது. நடுவே ஒரு பிஸியான இருவழிச்சாலை. அந்த சாலையின் ஒரு பக்கத்தில் டிராஃபிக் காலியாயிருக்க தனுஷ் அதை கடந்து சாலையின் நடுவில் நின்று கொண்டான். அடுத்த பகுதியில் வாகனங்கள் வீரென்று விரைந்து கொண்டிருந்தன. தனுஷுக்கு திடீரென்று நேற்று கண்ட கனவு காட்சி நினைவுக்கு வந்தது. கனவிலும் இப்படித்தானே ஏதோ ஒரு சாலையின் விரையும் வாகனங்களுக்கு மத்தியில் இருப்பது போல் இருந்தது. இதையும் மறுபடியும் படபடக்க தொடங்கியது. ஏதோ ஒன்றால் ஊத்தப்பட்டு அவசரமாக அந்த சாலையை கடந்து எதிர்ப்புறத்தை நோக்கி நடந்தான். அதே நேரம் எதிர்பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவன் வேகமாக சாலையை கடந்து தனுஷ் இதற்கு முன் நின்ற இடத்தில் போய் நின்று கொண்டான். அடுத்த வினாடி டமார் என்று ஏதோ ஒரு மோதும் சத்தம். கார் டயர் கிரீச் என்ற சத்தத்தை தொடர்ந்து இரத்தத்தை உறைய வைக்கும் ஆ என்று அலறல். இதற்குள் தனுஷ் எதிர்ப்புறத்தை அடைந்திருந்தான். அந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். அங்கு அவன் கண்ட காட்சி அவன் இதய துடிப்பையே ஒரு கணம் நிறுத்தியது. அவன் இதற்கு முன்னர் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தவன் மீது ஒரு கார் ஒன்று மோதி அவனை இரத்த களரியாக்கி இருந்தது. பளீரென்று அவனுக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது. நிச்சயமா நான் நேற்று கண்ட காட்சியெல்லாம் என்னை முன்னெச்சரிக்கை செய்ய வந்ததா தான் இருக்கணும். ப்ரீமோஷன். ஒருவேளை இந்த காட்சிகள் மட்டும் வராம போயிருந்தா நினைத்து பார்க்கவே பயமா இருக்கு. சற்று நேரம் செய்வதறியாமல் நின்றிருந்த தனுஷ் பின் ஒரு பெருமூச்சு விட்டவாறு ஹோட்டலை நோக்கி நடக்க தொடங்கினான். விபத்து நடந்த பகுதியில் இப்போது கும்பல் கூட தொடங்கியது. இந்த கதையை நான் உங்களுக்கு சொன்ன விதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.